வந்து பல்வேறு இதில் நெல் உமியிலிருந்து கூட சாராயம் எடுக்கிறாங்க ஆல்கஹால், அது வேறு விஷயம். கல்லை பொறுத்தளவு தென்னையும் பனையும் தான். பனை பொருளாதாரம் மேம்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை சார்ந்த பொருட்கள் எதுவுமே மேம்பட்டு கொண்டுட்டு வர்றாங்களான்னா கிடையாது. பனங்கற்கட்டுங்கிற பேரில் பனங்கற்கண்டு போலி பனங்கற்கண்டு வருது. பனை வெல்லம், பனை கருப்பட்டிங்கிற பேரில் போலி பனை வெல்லம், பனங்கருப்பட்டி இப்படி வந்துடுது. இப்போ பனை சார்ந்த பொருட்கள் மேம்படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அந்த தொழிலில் பெருசாக ஈல்டு இல்லாமல் அது சார்ந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு தொழில்களில் போய் இன்றைக்கி ஐடி லெவலில் உலக அளவில் விரவி கிடக்கிறாங்க. ஆனால் இதன் மூலமாக என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டு மரமான பனை 100 மரம் இருந்த இடத்துல இன்றைக்கி 1 மரம் இருக்கிறது அபூர்வமாக இருக்குது. இப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இந்த பனை வந்து ஒரு மண்ணுக்கு செறிவான நிலத்தடி நீரை மேலே உறிஞ்சி கொடுக்கக்கூடிய எல்லா வகையிலான ஒரு குணாம்சம் உள்ளதுங்கிறது இயற்கை